কোনো সাম্প্রদায়িকতার মূলক আচরণ করবেন না, বিপদে পড়বে আমাদের ভাই বোনেরাও। কারণ এখন অনেকে আছে, আমরা সেটা গভর্নমেন্ট অফ ইন্ডিয়া এবং গভর্নমেন্ট অফ বাংলাদেশ সেটা দেখে রাখবো। গভর্নমেন্ট অফ ইন্ডিয়া যেভাবে বলবে আমরা সেভাবেই করবো। আর আমি সমস্ত পলিটিক্যাল পার্টি লিডারদের অনুরোধ করছি, We are in close and continuous touch with the Indian community in Bangladesh through our diplomatic missions. There are an estimated 19,000 Indian nationals there, of which about 9,000 are students. In terms of our diplomatic presence, in addition to the High Commission in Dhaka, we have assistant High Commissions in Chittagong, Rajshahi, Khulna and Sylhet. It is our expectation that the host government will provide the required security protection for these establishments. வணக்கம், இது கேள்விக்களம். வங்கதேசத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய இருந்த ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டே தப்பியோடி இன்றைக்கு இந்தியாவிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார். மேற்கத்திய நாடொன்றுக்கு அவர் செல்லக்கூடும். அவர் பதவி விலகிய பின்னரும் கூட அங்கு வன்முறை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். மாணவர்கள், இளம் தலைமுறை இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. இது பல கோணங்களில் பேச வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்தியாவினுடைய ஒரு மிக நெருக்கமான அண்டை நாடு. பல அம்சங்களில் இரண்டு அரசுகளும் ஒத்துப்போன ஒரு நிலை இருந்தது. இப்போது திடீரென்று இந்த கலவரம் வெடித்திருக்கிறதா, அல்லது நீண்ட நாட்களாக கொழுந்து விட்டிருந்த கனன்று கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இப்போது பீரிட்டு வெடித்து பிரச்சனையாக வெளிவந்திருக்கிறதா என்பது ஒன்று. இரண்டாவது, இந்திய வெளியுறவு கொள்கை என்பது ஏற்கனவே சீனாவோடு இந்தியாவுக்கு பகை, நட்பு இல்லை. பாகிஸ்தானோடு பகை, இலங்கை நல்ல நட்பில் இல்லை, மாலத்தீவு எதிராக இருக்கிறது. இப்போது நட்பாக இருந்த வங்கதேசமும் எதிராக போகக்கூடிய ஒரு நிலை வரக்கூடிய ஒன்று இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளை, பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது? வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தினுடைய தாக்கம் மேற்கு வங்கத்திலும் வங்க மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற பல கோணங்கள் இருக்கின்றன. இத்தனை அளவுக்கு மக்களுடைய கோபம், இளம் தலைமுறையின் கோபத்துக்கு ஆளான ஒருவர் அண்மையில் நடந்த ஒரு தேர்தலில் எப்படி ஆட்சியை பிடித்தார்? திடீரென்று இவ்வளவு கோபம் எரிமலையாக வெடிக்குமா என்கிற பல அம்சங்களை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், ஹிந்து நாளேட்டினுடைய தலையங்க ஆசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் ரமணி, பேராசிரியர் கிளாட்சன் சேவியர், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் தியாக அவர்கள், விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தியாக அவருடைய முதற் பார்வை கேட்கணும். இந்த கிளர்ச்சி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா, இல்லை திடீர்னு வெடிச்ச ஒன்றுன்னு பார்க்குறீங்களா? வங்கதேச அரசியலை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறவர்கள் இதில் அதிர்ச்சி அடைவதற்கோ ஆச்சரியப்படுவதற்கோ எதுவும் இல்லை. இது ஒரு மக்கள் புரட்சி. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கையில் அறகலையா என்ற ஒரு போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டம் எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கட்சிகளுடைய பங்கேற்பு இல்லை. மாணவர்கள், இளைஞர்கள், குடிமை சமூக அமைப்புகள். எந்த அளவுக்கு அது இட்டு சென்றது? கோட்டபய நாட்டை விட்டு ஓட வேண்டியிருந்துச்சு. மஹிந்த ராஜபக்ஷே வீட்டை விட்டு ஓட வேண்டியிருந்துச்சு. அவர் எங்கேயோ போய் பதுங்க வேண்டியிருந்துச்சு. இங்கே எப்படி அவருடைய மாளிகைக்குள்ள கிளர்ச்சியாளர்கள் நுழைகிறார்களோ, பார்க்கிறார்களோ, அதே போல் அங்கே அந்த கோட்டபயாவினுடைய மாளிகைக்குள்ளேயே கிளர்ச்சியாளர்கள் நுழைந்தார்கள். அவருடைய படுக்கையில் படுத்தார்கள், அவருடைய நீச்சல் குளத்தில் குதித்தார்கள், அவருடைய உணவை பார்த்தார்கள். இதெல்லாம் மக்களுடைய ஒரு கோபத்தினுடைய, ஆத்திரத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருந்துச்சு உங்களுக்கு. அந்த மக்கள் புரட்சி போன்ற ஒரு மக்கள் புரட்சி தான் இது. இதில் பலருக்கு பலவிதமான கோணங்கள் இருக்கலாம், பல அக்கறைகள் இருக்கலாம், அது வேறு செய்தி. ஆனால் உண்மையான ஒரு மக்கள் புரட்சி. மாணவர்கள் தலைமையேற்று இதை நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா இதை தவிர இந்த அம்மையாரை வெளியேற்ற வழியே இல்லை. தேர்தலில் மோசடி செய்து எதிர்க்கட்சி தலைவர்களை வீட்டுச் சிறையில் அடைத்து மிக முக்கியமான நாட்டினுடைய ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒடுக்கி வைத்து அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தி எந்த வழியிலும் தன்னை அதிகாரத்தை விட்டு நீக்க முடியாத நிலையில் அவங்க வைத்திருந்தாங்க.
அப்போ வேறு வழி இல்லாமல் போராட்டம் தான் நீக்கும். அந்த போராட்டம் என்ன செய்து மாணவர்கள் ஈடுபடுறாங்க. ஏன் மாணவர்களுக்கு எதிராக இராணுவம் நடவடிக்கை எடுக்க முடியல? நீங்கள் பார்க்கலாம் அந்த போராட்டத்தில் இராணுவம் வேடிக்கை பார்க்குறாங்க, சில இடத்துல சொல்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவாமி லீக் குண்டர்களை கொண்டு மோதல்லாம் நடத்தி பார்த்தாங்க. அதெல்லாம் அந்த மக்கள்கிட்ட எடுபடவே இல்லை. அந்த மாணவர்கள் அதை காட்டிலும் பெரிய சக்தியாக இருந்தாங்க. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு ஒரு மக்கள் எழுச்சி. மக்கள் எழுச்சி எதற்காக வருது? இப்போ வந்து ஒன்று வெளிப்படையா சொல்ற ஒரு கடைசி காரணம் வந்து இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு பிரச்சனை, அதுதான் இஷ்யூவா இல்ல வேற டீப் இஷ்யூஸ்? அது ஒரு ஸ்பார்க், ஒரு பொறி. நெடுநாளாக இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, நெடுநாளாக இருக்கக்கூடிய ஒரு சீற்றம் வெளிப்படுவதற்கான ஒரு தீப்பொறி மட்டும்தான் அது. ஆட்சியாளர்கள் மீதான சீற்றம் இருந்தது மக்களுக்கு. அடிப்படை காரணம் எதுன்னா அவங்களுடைய பொருளியல் கொள்கைகள். புதுத்தாராளியம் எங்கு கடைபிடிக்கப்படுகிறதோ அங்கே இந்த விளைவுகள் ஏற்படுது. இதை நாம் இலங்கையில் பார்த்தோம். ஜெயவர்தனாவிலேருந்து ஆரம்பித்து ரணில் விக்ரமசிங்கா வரைக்கும் IMF உலக வங்கி கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகளை, சேமநல அரசுக்குரிய தன்மைகளை களைவது. பாகிஸ்தானில் அதே தான் நடந்துச்சு. விருப்பத்துக்கு கடன்களை வாங்குவது, அதற்கு கடனை அடைப்பதற்கு வட்டிக்கு மேலே வட்டி போட்டு கடன் வாங்குவது, மக்களை ஓட்டாண்டிகளாக்குவது. இதனால் விலை உயர்வு, வேலையில்லாத திண்டாட்டம், தங்கள் நாட்டிலும் அயல் நாட்டிலுமான பெரிய சுரண்டல் சக்திகளுக்கான வேட்டைக்காடாக நாடு முழுவதையும் மாற்றுவது. இது இயல்பாகவே மாணவர்கள் இளைஞர்களிடையே எதிர்ப்பை, கொந்தளிப்பை உருவாக்குகிறது. இந்த எதிர்ப்பை, கொந்தளிப்பை முறையான வழிகளில் செலுத்துவதற்கு எதிர்க்கட்சிகளால் முடியாத போது அந்த இடத்தை மாணவர் தலைவர்கள் நிரப்புகிறார்கள். ஜனநாயக ரீதியில் அந்த ஆட்சியாளர்கள் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் வீழ்த்துவதற்கு வாய்ப்பில்லாத நேரத்தில் இந்த மாதிரியான கிளர்ச்சி வெடிக்கும். வேறு வழி அடிப்படையான கோரிக்கை பிரச்சனைன்றது பொருளாதார கொள்கை, தவறான பொருளாதார கொள்கை, மக்களுக்கு ஏற்பட்ட வேலையில்லா திண்டாட்டம் மாதிரியான வாழ்வாதார பிரச்சனை தான் இந்த இடத்துக்கு தள்ளி இருக்குன்றீங்க. ஆமாம், ஏன்னா ஒரு நாட்டில் இல்லையே, தெற்காசிய நாடுகளில் வரிசையாக பாருங்களேன். இலங்கையில், பாகிஸ்தானில், வங்கதேசத்தில் எல்லா இடத்துலையும் இதுவே தானே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு மத அடிப்படை வாதம் இருக்கு. இது பின்னணியில் இவங்க பதவி விலகி இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா ஒரு இந்தியாவோட நட்புல இருந்தவங்க, மத சிறுபான்மையினரை மதிச்சவங்க. இந்திய ஆனா இப்ப எதிர்த்து கலகம் பண்ணக்கூடியவங்க அப்படி இல்லைன்னு ஒரு அவர்களுக்கு இந்தியா மீது ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கு. அது இந்திய அரசின் மீதான எதிர்ப்புணர்வு. மோடியின் நண்பராக ஹசீனாவை அவங்க பார்க்குறாங்க. அவங்க தேர்தல் மோசடிகளுக்கெல்லாம் கூட இந்திய அரசின் உதவி கிடைத்ததா சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அவங்க நாட்டை விட்டு ஹெலிகாப்டரில் தப்பி வந்தோன்னே அஜித் தோவல் தான் போய் அடுத்த நடவடிக்கையாக பார்க்கிறார், அடுத்த ஏற்பாடுகளை பார்க்கிறார். எல்லாமே இவங்க திட்டமிட்டு கொடுக்குறாங்க. அதனால் மக்களுக்கு ஒரு இந்திய எதிர்ப்புணர்வு. நீங்கள் மாலத்தீவில் இதை பார்க்கலாம், இலங்கையில் இதை பார்க்கலாம். இது ஒன்றும் மதம் சார்ந்தது கிடையாது. ஒரு வல்லாதிக்கம், தெற்காசியாவினுடைய ஒரு வல்லரசு, அதை கண்டு ஏற்படுகிற அச்ச உணர்வு. இந்த வல்லரசு தன்னுடைய விரிவாதிக்க நலன்களுக்காக எல்லாவற்றையும் கையாள்கிறது என்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. சரியா தப்பான்னு விவாதிக்கிறது வேறு செய்தி. அந்த மக்கள்கிட்ட அந்த எண்ணம் இருக்கு. இந்திய ஆட்சியாளர்கள் மீது, இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மென்ட் மேல அவங்களுக்கு இருக்க கோபம், அது மக்கள் மீதான கோபம் அல்ல, மக்கள் மீதான சம்பந்தப்பட்டதும் அல்ல. சோ இந்த கிளர்ச்சியை மதம் சார்ந்த கோணத்திலே அணுக தேவையில்லைன்றீங்க. தேவையில்லை. வங்கதேச மக்களை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே வேண்டாம், என்னைக்கும் அவங்க மதவெறிக்கு இடம் கொடுத்தவங்க இல்லை. ஏன் நான் சொல்றேன், இல்லை இன்னைக்கு வரக்கூடிய ரெண்டு செய்திகளை சொல்லணும் உங்களுக்கு. ஒன்று, நம்ம வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள், சில ஆங்கில, சில ஹிந்தி தொலைக்காட்சிகள் எப்படி அதை பார்க்குறாங்கன்னா, வங்கதேசத்தில் வாழக்கூடிய அங்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நடுவில் வரக்கூடிய மோதலாக இவங்க இன்னொரு பரிமாணத்தை பார்க்குறாங்க. இல்லை, இதே நாளில் வயரில் ஒரு கட்டுரை பார்த்தேன். இவங்களை சுலபமாக புரிஞ்சுக்கலாம். காஷ்மீர் மக்கள் தன்னாட்சிக்காக போராடினா இவங்க என்ன பண்ணுவாங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ்னு சொல்லி முஸ்லீம்கள் எல்லாம் தேச விரோதிகள்னு படம் எடுப்பாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் திசை திருப்பி மத கோணத்தில் மட்டுமே பார்க்க முடியும். அந்த கண்ணாடியை போட்டிருக்கிற ஊடகங்கள் இவங்க கோடி மீடியா இப்படி தான் இருப்பாங்க. இவங்களை சொல்கிறத வச்சு நம்ம நம்பக்கூடாது. நீங்கள் உள்நாட்டிலேருந்து நேற்று பாருங்க, நேற்றைக்கு வயரில் வந்த ஒரு செய்தியை சொல்லுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய குருத்வாரா, அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு மாணவர் இயக்கங்கள் அவங்க ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கு பாதுகாப்பு தரணும், அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் மாறான ஒரு சித்திரத்தை இந்திய ஊடகங்கள் தருகின்றன, தவறாக கொடுக்குறாங்க. அதாவது விதிவிலக்கா 1-2 நடக்கலாங்க. ஒரு பெரிய மக்கள் எழுச்சி ஏற்படுகிற போது சில விதிவிலக்கான சம்பவங்கள் நடக்கலாம். இங்கே மாதிரி ஒரு திட்டமிட்ட மதவெறுப்பை விதைக்கிற ஒரு தலைமை அங்கே இல்லை. இப்போ பாருங்கள், அவங்க தங்களுக்கு ஆலோசகராக யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற
முகமது யூனுஸை தான் ஆலோசகருங்கிறாங்க. அவருக்கு 85 வயசாச்சு. இந்த ஆட்சி அவர் மீது 190 வழக்குகள் போட்டுச்சு. அவர் கிராமீண் வங்கின்னு ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்து அதன் மூலம் ஏராளமானவர்களை ஏழ்மை நிலையிலிருந்து மீட்டவர். ஆனால் இந்த ஆட்சி அவரை போட்டியாளராக கருதுகிறாங்க. அவர் சொல்கிறார், இன்னைக்கு பேட்டி சொல்கிறாரு, இந்த அம்மையார் ஒரு சர்வாதிகாரியாக திகழ்ந்தார்கள், எனவே இது தவிர்க்க முடியாத ஒரு மக்கள் புரட்சி. அவருக்கெல்லாம் மதச்சார்பு மதவெறி என்றெல்லாம் முத்திரை குத்த முடியாது. நான் திரு சீனிவாசன் ரமணியோட கோணத்தை கேட்கணும். சீனிவாசன், இது ஒரு மக்கள் புரட்சி, இதை புரட்சியை எதிர்பார்த்து தான் இருந்திருக்கணும், தவிர்க்கவே முடியாத ஒன்று. ஜனநாயகத்தில் எதிர்ப்பு குரல்களை தொடர்ந்து ஒரு எதேச்சாதிகாரமாக ஒடுக்குனாங்க. அதனுடைய விளைவாக இது வெடித்து கிளம்பி இருக்கின்றது ஒரு கோணம். பொருளாதார பிரச்சனைகள் தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு திரு தியாக அவர்கள் சொல்கிறத பார்க்குறோம். இன்னொரு பார்வை இந்தியாவோட ஒப்பிடுகிற போது பட்டினி குறியீடு அல்லது மற்ற பல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லாம் வரும்போது பங்களாதேஷ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சில இண்டெக்ஸையும் பார்த்துருக்குறோம். கடந்த 20 ஆண்டுகளில் லிபரலைசேஷனில் திருப்பூருக்கு டஃப் கொடுத்த ஒரு ஊர் அப்படின்ற அளவுக்கு அதனுடைய growth வேற மாதிரி இருந்ததுன்னு சொல்லக்கூடிய சித்திரங்களும் இருக்குது. இந்த கிளர்ச்சி வெடிக்கிறதுக்கு என்ன காரணம்? இதில் இந்தியாவுடைய பங்கு, பாத்திரம், தாக்கம் அப்படின்னு எதை சொல்லணும்? தியாகு சார் சொன்னது நான் முழுக்க ஆல்மோஸ்ட் ஏற்கிறேன். அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் இந்த கவர்மெண்ட் இப்போ 15 வருஷத்தில் பல எக்கனாமிக் ப்ரோக்ரஸும் நடந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிசஸில் பங்களாதேஷோட ரேங்கிங் கூடியிருக்கு, பாவர்ட்டி இறங்கியிருக்கு. உங்களோட பர் கேபிட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பர் கேபிட்டல் இன்கம் அளவுக்கு பங்களாதேஷோட பர் கேபிட்டல் இன்கம் ஏறி இருக்குது. ஸோ எக்கனாமிக் ப்ரோக்ரஸும் நடந்திருக்கு. ஆனால் அந்த எக்கனாமிக் ப்ரோக்ரஸ்க்கு நடக்கிற சேம் டைமில் இன்இக்வாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது அவர் சொன்ன மாதிரி ஒரு 15 வருஷமாக ஆப்போசிஷனை அமுக்கி அவங்க ஜனநாயக முறையை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால ஒரு ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுனால கரப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் லாஸ்ட் 15 இயர்ஸாக நடக்கிறதுனால இந்த ஒரு இஷ்யூ, அந்த கோட்டா இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவாக தீப்பொறியாக வெடித்து ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. அதில் அவங்க இது மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் நாங்கள் அகேன்ஸ்ட் கிடையாது. அவங்களோட கோரிக்கை என்னன்னாக்கா, இந்த 30% இவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த 30% ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபேமிலிக்கு கொடுக்குறதாக கவர்மெண்ட்டோட பாயிண்ட்டை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை பெனிஃபிஷரி அவாமி லீக் அதை சப்போர்ட் பண்ணுறவங்க, அந்த பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறவங்க தான் போகிறது. இது ஒரு விதம் ஆஃப் கரப்ஷன் தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது ஒரு சரியான பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதுக்கு கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா, நீங்கள் இதை எதிர்க்கிறவங்க ரசாக்கார்ன்றவங்க ஃப்ரீடம் மூமெண்ட் பங்களாதேஷ் நடக்கும்போது பாகிஸ்தானுக்கு கூட கொலாபரேட் பண்ணி பல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை கொலை செய்த சில மக்கள் தான் ரசாக்கார்ஸ்ன்னு ஒரு அவங்க தான் ரசாக்கார்ஸ். இவங்களையும் ஹசீனா ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பட்டம் கொடுத்தது அவங்க அந்த இஷ்யூ இன்னும் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் ஸ்ட்ரீட்டுக்கு வரும்போது எங்களை ரசாக்கார்னு சொல்கிறது யார்? ஒரு ஆட்டோக்ராட், ஒரு டிக்டேட்டர், அவங்க தான் என்னை ரசாக்கார்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொட்டஸ்ட் மூமெண்ட்டை நடத்தினாங்க. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, இது தியாகு சார் சொன்ன மாதிரி இதில் லாஸ்ட் 15 இயர்ஸில் நடந்த சில பிரச்சனைகள் ஒரு ஆப்போசிஷனை நீங்கள் அமுக்கினதுனால, ஆப்போசிஷன் வாய்ஸ் பார்லிமெண்ட் இல்லாதனால அது ஸ்ட்ரீட்ஸில் உங்களுக்கு தெருவில் வெடிச்சுது. அது மாணவர்கள் அதை பெருசாக எடுத்துன்னு போய் ஒரு கடைசியில் பிரைம் மினிஸ்டரே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் அதை தள்ளிட்டாங்க. அதாவது ஜூலை 21ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இடஒதுக்கீடு இது திட்டத்தை மாற்றுறோம், நாங்கள் 30% இல்லாமல் 5% ஃபார் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு, 2% ஃபார் அதர் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், இப்படி அவங்க ஒரு புது தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனால் 30% ரிசர்வேஷன் மாறும்போது அவங்க மற்ற கோட்டாஸ் லைக் பெண்களுக்கு, மைனாரிட்டிஸ், அந்த கோட்டாவும் கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ அதாவது மாணவர்கள் அது விரும்பலை. அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்கிற அந்த கோட்டா மட்டும் தான் மாறணும்னு விரும்பினாங்க. அதையும் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஒன்று
ரெண்டாவது இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 200 பேர் ஒஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட்டோட தாக்குதல்னால, கவர்மெண்ட்டோட சிம்பத்தைசர்ஸோட தாக்குதல்னால, அவங்களோட சாத்திர லீக் என்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனோட தாக்குதல்னால இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஜஸ்டிஸ் வேணும்னு வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை வந்து அதையும் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணலை. ரெண்டாவது அவங்களோட இது ஒரு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இது அப்படின்னு சொல்லாமல் அவங்க வந்து இன்னும் அரகண்ட்டாகவே பிஹேவ் பண்ணதுனால இது பெரிய இஷ்யூவாக மாறி ஷேக் ஹசீனாவே வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக மாறி ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ தியாகு சார் சொன்ன மாதிரி இதுக்கு காரணம் வந்து அவங்க 15 இயர்ஸில் அவங்க பண்ண கவர்னன்ஸ் தான் மெயின் காரணம். இப்போ இதில் இந்தியாவோட பங்களிப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் வந்து ஒரு இந்தியா ஃப்ரெண்ட்லி, அவங்களோட கவர்மெண்ட்டும் ஒரு இந்தியா ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட். அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து அவங்க வந்து ஒரு செக்குலர் கவர்மெண்ட், அது வந்து அன்லைக் பிஎன்பி லீடிங் ஆப்போசிஷன் பிஎன்பி இல்லை லைக் பேண்ட் பார்ட்டி ஜமாத் இஸ்லாம் இல்லாமல் அந்த பார்ட்டி மாதிரி இல்லாமல் வந்து ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் வந்து ஜென்யூன்லி ஒரு செக்குலர் கவர்மெண்ட். ஸோ அவங்க பிஎன்பி கவர்மெண்ட்டில் நமக்கு தெரியும், பல பேர் எழுதியிருக்காங்க அதை பற்றி. பிஎன்பி கவர்மெண்ட்டில் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற போராளிகள் சில அவுட்ஃபிட்ஸ் லைக் உல்ஃபா அவங்களுக்குலாம் அங்கே வந்து சாங்சுரி கிடச்சிது பிஎன்பி பீரியடில். ஷேக் ஹசீனாவோட ரூலில் வந்து அவங்களெல்லாம் அவங்க விரட்டிட்டாங்க அங்கேருந்து. ரெண்டாவது அந்த இஸ்லாமிக் ரேடிக்கல்ஸ்க்கு வந்து அவங்க இடம் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நான் வந்து நாட் ஓன்லி நரேந்திர மோடி கவர்மெண்ட் பட் ப்ரீவியஸ் கவர்மெண்ட், நீங்கள் யூபிஏ கவர்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கும் சரி வந்த கவர்மெண்ட் தே ஆல்வேஸ் ஃபெல்ட் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியா ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட். ஆனால் இப்போ இருக்கிற அந்த போராளிகள், அதாவது ப்ரொட்டஸ்டர்ஸ் மாணவர்கள் என்ன பார்க்குறாங்கனாக்கா ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் வந்து டூ க்ளோஸ் வித் இந்தியன் கவர்மெண்ட். அதனால் வந்து இந்தியன் ரெஜிமுக்கே வந்து அவங்க இந்தியன் ரெஜிம் மேலே ஒரு கோவம் வந்திருக்கு அவங்களுக்கு. அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னாக்கா இந்தியன் கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகிறாங்கன்ட்டு. ஸோ என்னோட அபிப்பிராயம் என்னென்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பண்ணாமல் இதை வந்து ஒரு இந்த மொமெண்ட்டை புரிஞ்சுக்கணும் அவங்க. இது வந்து ஆன்டி அத்தாரிட்டேரியன் மொமெண்ட் இன் பங்களாதேஷ். அதை புரிஞ்சுட்டு அது வந்து நம்ம இன்டர்ஃபியர் பண்ணாமல் தேவையில்லாமல் தலையிடாமல் இருந்தால் நல்லதுன்னு எனக்கு தோன்றுறது. இன்னும் பல கேள்விகள்லாம் வருது. மதிக்கணும். இது ஒரு செக்யுலரான ஒரு கவர்மெண்ட் அவங்க கொடுத்திருந்தாலும் அடிப்படைவாதத்துக்கு அல்லது எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து இடம் தராத ஒரு அரசாக இருந்தாலும் கூட அது அடிப்படையில் ஒரு சர்வாதிகார அரசு. அதற்கு எதிரான மக்கள் கொந்தளிப்பை இந்தியா வந்து மதிக்கணும் அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்றீங்க. நான் திரு கிளாட்சன் சேவியருடைய கோணத்தை கேட்கிறேன். கிளாட்சன், ஒரு 30 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய வீரராக கருதப்பட்டவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அந்த தேசத்தினுடைய தந்தை, பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷை உருவாக்கின ஒரு தலைவர். இன்னைக்கு அவருடைய ஒரே ஜெனரேஷனில், 2வது ஜெனரேஷனில் அவர் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகிறார். அவருடைய வழி வந்தவர்கள் செய்த தவறுக்கு அவர் விடை கொடுக்கக்கூடிய, பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் போகிறாரு. இந்த கிளர்ச்சி அப்படின்ற ஒன்று அடிப்படையான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இது எங்கே எடுத்துகிட்டு போகும்னு நினைக்கிறீங்க? அடிப்படையான காரணங்கள் வந்து பல காரணங்களை நம்ம பார்க்கலாம். இளைஞர்கள் இந்த கிளர்ச்சியை கையில் எடுத்தது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு பாடமாக இருக்குது. அப்போ இதில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி, அதாவது 2023 படி இருக்கக்கூடிய நமக்கு நிலவரத்தில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 40% இளைஞர்கள் வங்கதேசத்தில் 15லேருந்து 29 வயது வரைக்கும் இருக்காங்க. இவங்க இந்த நீட் அப்படிங்கிற கேட்டகரியில் வராங்க. நம்ம நீட் கிடையாது, நீட். அந்த நீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட் இன் தி எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் ஆர் ட்ரைனிங் அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ளே வராங்க. அப்போது இவ்வளவு அதிகமான மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது இவர்களுக்கு வந்து பயிற்சியிலையும் இல்லை, பள்ளிக்கூடத்துலேயும் இல்லை, கல்லூரிகள்லையும் இல்லை, வெளியே சும்மா இருக்கிறாங்க. இவர்களுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாய்ப்புகள் இல்லாத பொழுது 2023 என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.72 மில்லியன் மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுட் இன்செக்யூரிட்டியை பார்க்குற அளவுக்கு, பாதிக்கிற அளவுக்கு அந்த நாடு போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, தொடர்ந்து இருக்கிற ஊழல். இதுக்கு இடையில தான் நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த இடஒதுக்கீடை பார்க்கணும். இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து நேரடியாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய இடஒதுக்கீடாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய பேர் ஊழல்வாதிகளாக இருந்து போய் ஒரு பொய் சான்றிதழை வாங்கிட்டு போய் அந்த பொய் சான்றிதழின் மூலமாக போய் வேலைகளை சேர்றது நம்ம பார்க்குறோம். அப்போது இது எல்லாமே
அடிப்படையில் என்ன இருக்குது, ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய வழித்தோன்றல்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மக்கள் பார்க்குறாங்க. இன்னொன்று, அன்னைக்கு இருந்த தலைமுறை வேலை 71 இருந்த தலைமுறைக்கு அப்புறம் 2 தலைமுறைகள் கடந்து வந்தாச்சு. இன்னைக்கு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து எந்த அளவுக்கு அந்த நாட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஷேக் ஹசீனா முதல் 10 ஆண்டுகள் பல்வேறு நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் கூட அந்த நாட்டை வந்து ஒரு மிக ஏழ்மையான நாட்டில் இருந்து ஒரு நடுத்தர நாட்டுக்கு கொண்டு வந்ததாக செய்திருந்தாலும் கூட, ஆனால் அடக்குமுறைகளும் மனித உரிமை மீறல்களும் மிக அதிகமாக நடக்கும் பொழுது கண்டிப்பாக இதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இங்கே நம்ம கற்றுக்கொள்ள பாடம். இரண்டாவதாக, இந்த இதில் பல்வேறு கோணங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பிரசி தியரியும் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியலை. இதில் சீனாவும் சம்மந்தப்பட்டிருக்குது, பாகிஸ்தானும் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, மக்கள் கிளர்ச்சியானது உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவித்து நீங்கள் ஜெயிச்சிருந்ததை நீங்கள் மக்கள்கிட்ட காட்டினாலும், மக்கள் அதில் ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளர்ந்து எழும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக வேறு இடத்துக்கு புகலிடம் தேடத்தான் வேணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக காட்டுது. அடுத்து இந்தியாவில் வந்து அடைக்கலம் புகழ்றதையும் அது ஒரு பக்கத்து நாடு அப்படின்ற அடிப்படையில் மட்டும் வராங்களா? இந்தியாவில் வந்து அவங்க அடைக்கலம் தேடுறாங்க, தஞ்சம் அடைகிறாங்க. கொஞ்ச நாளுக்கு தான் நாங்கள் வந்து அதை உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இந்திய அரசு சொல்லுது. அவங்க மேற்கத்திய நாடுகளுக்கு ஏதாவது ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இது இந்திய பங்களாதேஷ் உறவில் என்ன தாக்கம்? அதாவது இந்திய பங்களாதேஷ் உறவில் எந்த தலைவராக இருந்தாலும் புகலிடம் கேட்டு வரும்பொழுது இந்தியா கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். தஸ்லீமா நஸ்ரீன் இன்னைக்கு வந்து இதை பார்த்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. அவங்க இதை இவங்களால தான் நான் நாட்டை விட்டு கிளம்புனேன், இன்றைக்கி இவங்களே வந்து ஒரு அகதியாக இங்கே வந்திருக்கிறாங்கன்றதை பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து ஒரு உறவு ரீதியாக நடக்கக்கூடிய விஷயம், மனிதாபிமான ரீதியாக நடக்கிற விஷயம். இரண்டாவது, அவர்களுடைய மகளும் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க, WHO ரீஜனல் ஹெட்டாக இருக்கிறாங்க. அவங்க இங்கே இருக்கிறனாலையும் மற்ற பல்வேறு காரணங்களாலையும் அவங்க இந்தியாவில் புகலிடம் கொடுக்குறாங்க. ஒரு இந்தியாவினுடைய நட்பு நாடாக இருந்த சொல்கிற நட்பு தலைவராக இருந்த ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, வந்து புகலிடம் கோருவது அப்படிங்கிறது இயல்பு தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லக்கூடிய மாணவ புரட்சியாளர்கள், இந்த போராட்டக்காரர்கள்னு சொல்லக்கூடியவங்க இதை எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னா, பாருங்கள், இந்தியா இந்த நேரத்தில் கூட போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காமல் அவங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்குதுன்றதான் இது காணப்படுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். இப்போ கோத்தபயா இந்தியாவுக்கு வந்து இந்தியா அடைக்கலம் கொடுத்துருந்தா இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குமோ அதே மாதிரியாக தான் மக்கள் வந்து அங்கே பார்க்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு வேறு வேறு கோணங்களை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஒன்று வீதிக்கு வந்து ஜனாதிபதி மாளிகைக்குள்ள போய் பிரதமர் வீட்டுக்குள்ள போய் பொருட்களை எடுத்துக்கிட்டு போய் அங்க இது பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அது கோபத்தோட உச்சம் அப்படின்னு அதை பார்க்கலாம். இது இன்னொரு கோணம் வந்து அதை வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த அரசு செயல்படணும் அப்படின்றது ஒன்று. ஆனால் இந்தியாவோட ரொம்ப நெருக்கமான நட்புல பல ஆண்டு காலம் இருந்த ஒருத்தர், ரொம்ப ஒரு நேச சக்தியாக இருந்த ஒருத்தங்க ஒரு அடைக்கலம் கேட்கிற போது இல்லை எங்கள் நாட்டுக்கு வராதிங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது வந்து டிப்ளமேட்டிக்காக அது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதாவது என்னவா இருந்தாலும் மக்கள் கிளர்ச்சியை வந்து ஒரு பக்கம் நம்ம அதை மதித்து தான் ஆகணும், அதை மதிக்காமல் இருக்கவே முடியாது. அதே சமயத்தில் ஒரு புகலிடம் தேடி வர்றவங்களை கண்டிப்பாக நம்ம ஆதரித்து தான் ஆகணுங்கிறது ரெண்டு வித்தியாசமான விஷயங்கள். இது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வித்தியாசங்கள் வந்து நமக்கு நல்லா தெரியக்கூடியதாக இருக்குது. ஆனால் அங்கேருந்து பார்க்கும்பொழுது இந்த வித்தியாசங்கள் தெரியாமல் இருக்குது. இப்போ அண்மையில் வந்த செய்திகள், நிறைய நண்பர்கள் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 2 மணி நேரங்களுக்கு முன்னாடி கூட தொடர்பு கொள்ளும்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு பக்கம் இந்த புரட்சி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு பீதி இருக்கத்தான் செய்யுது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு ஒரு பீதி இருக்கத்தான் செய்யுது. நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த பயமும் அச்சமும் இருக்குது. போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கும் நிறைய பயமும் அச்சமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் வந்து ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. இதே தான் இங்கேருந்து நம்ம பார்க்கும் பொழுது கோணங்கள் வித்தியாசமாக தெரியுது, களத்தில் நின்று பார்க்கும் பொழுது வித்தியாசமாக தெரியுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ ஒரு ஜனநாயக தன்மை இல்லாமல் ஒடுக்கியது. நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் பட்டினி குறியீட்டிலலாம் முன்னேறி இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புகளெல்லாம் ஓரளவுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட பரந்துபட்ட அளவில் அங்கே பொருளாதார சிக்கல் இருந்திருக்கு.
ஏற்றத்தாழ்வு அப்படின்றது பெரிய அளவில் இருந்திருக்கு. நீங்கள் சொல்கிறது மாதிரியான அடக்குமுறையும் மனித உரிமையை மறுத்தது, எதிர்க்கட்சிகளுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸை தராதது அப்படின்ற இந்த அம்சங்கள்லாம் அப்படியே நேரடியாக இந்திய சூழலோட கூட பொருத்தி பார்க்க முடியும் போல் இருக்கு. தாராளமாக பொருத்தி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனோட எம்ப்ளாய்மெண்ட் எங்கே இருக்குன்னா எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது. அப்போ உலகத்தின் தையலகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷாக மாறி இருக்குது. அதே தையலகத்தில் மக்கள் வந்து அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதிகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் கொடுமையாக இருக்குது. மிக கொடுமையான நிலைமை தான் இருக்குது. அப்போது ஒரு சிலருடைய ஒரு வளர்ச்சியை வச்சுக்கிட்டு எல்லாத்துடைய வளர்ச்சியும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். அப்போது கிராஸ் நேஷனல் ப்ராடக்டை வச்சுக்கிட்டு ஜிடிபியை வச்சுக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஒரு தனி மனித இன்கம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்கம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்கம் இல்லாதது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் இன்றைக்கி பிரச்சனையை. அந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா இன்னும் வர தலைமுறைகள் இன்னுமே வேலை இல்லாமல் தானே போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது வெளியுறவு கொள்கையிலையும் இவங்க வந்து கொஞ்சம் தெளிவாக தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு மோசமாக யாரையும் அந்நியப்படுத்தி இருக்கலை. இப்போ வெளியுறவில் வந்து நல்லா இருக்கும்போது உள்ளுறவில் நீங்கள் ஏன் வந்து தவறுகளை செய்கிறீங்க? அப்போது இவ்வளவு நல்லா இருக்கும்போது 2023 பட்டினி சாவு வர அளவுக்கு எப்படி இந்த நாடு வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ விமர்சன பார்வையோடு நம்ம பார்க்கும்பொழுது மனித உரிமைகள் ரீதியாக எந்த அளவுக்கு இந்த அம்மா போற்றப்பட்டு இருந்தாங்களோ 10 ஆண்டுகளுக்கு வந்தபோது முன்னாடி இவங்க வென்று வரும்பொழுது இவங்களை வந்து இந்த சேவியர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லி நாடே வந்து போயிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இதை கில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுது. அப்போ எவ்வளோ பெரிய மாற்றம். அப்போ கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கோ அதே ஆதரவு நீங்கள் மக்கள் பக்கம் திரும்பாமல் மக்களுக்கு எதிரான கொள்கைகளை வந்து காட்டும் பொழுது சாதாரண மக்கள் புரட்சியாளர்களை கிளர்ச்சியாளர்களை வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் குரலை வந்து 5 பாயிண்ட் அவங்க முன்வைக்கிறாங்க. மாணவர்களுடைய 5 அம்ச கொள்கைகளை முன்வைக்கிறாங்க. இந்த 5 அம்சங்களையுமே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, உதாசீனப்படுத்தி இக்னோர் பண்ணிட்டு தான் இவங்க சைனாவுக்கு போகிறாங்க. இந்தம்மா போயிட்டு வந்தவுடனே நெகோசியேஷனுக்கு மாணவர்கள் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாணவர்களும் சரி மற்றவர்களும் சரி. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா மக்களுக்கு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்காத ஒரு அரசு கண்டிப்பாக நிலையாக இருக்க முடியாதுங்கிறது தான் ஒரு பாடம். மக்கள் உணர்வை மதிக்காத ஒரு அரசு, அது அண்டை நாடு எந்த நாட்டோடு நல்ல உறவை பேணினாலும் உள்ளூரில் கிளர்ச்சி வெடிக்கும், அரியணையில் வந்து இருந்து அகற்றிடுவாங்க அப்படின்னு காட்டுதுன்னு சொல்கிறீங்க. திரு ரவிசங்கர் அவருடைய கோணத்தை கேட்கலாம். உங்கள் பார்வையில் என்ன சார்? இந்த பங்களாதேஷ் புரட்சி நடந்தது எல்லாருமே நிறைய கோணத்தில் சொன்னாங்க. எம்ப்ளாய்மெண்ட் இது மெயினாக வந்து அந்த கொட்டை அதுதான் வந்து ஒரு பொறி பறக்கிறதுக்கு மெயின் ரீசன். அந்த எம்ப்ளாய்மெண்ட் கோட்டா 56% கோட்டா வச்சுருந்தாங்க. அதில் 30% கோட்டா பங்களாதேஷில் அந்த 1971 நடந்த அதில் மரித்து போன எல்லா அந்த தியாகிகளுக்கு அவங்களுடைய ஒரு தலைமுறை இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுன்ட்டு 30%. அது அப்புறம் 2018 ஸ்கிராப் பண்ணாங்க. மறுபடியும் 2021 இவங்க பற்றி இது பண்ண கோர்ட்டுக்கு போனாங்க. 2024 ஹைகோர்ட் ஜூனில் வந்து இது கொடுத்தாங்க, ஸ்டாமின் வேர்டிட் கொடுத்தாங்க. இந்த 30% இவங்களுக்கு கொடுக்கணும்னு. உடனேயே ஸ்டூடெண்ட் மத்தியில் புரட்சி இந்த மாதிரி சிம்மரிங் ஃபீலிங்ஸ் வாங்க, உள்ளுக்குள்ளே வெறுப்பு கோபம் ஆதங்கம் எல்லாம் இருந்தது இந்த ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டாக. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜூலை 21 என்ன சொன்னாங்க, இல்லை அதை ஸ்டே பண்ணிட்டாங்க. அந்த ஹைகோர்ட் ஆப்ரேஷனை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 4 வாரம் டைம் கொடுங்க மற்றதை பார்க்குறான்னு. ஆனால் ஆகஸ்ட் 4 புரட்சி வெடித்தது. ஆகஸ்ட் 5 இவங்க ஓடி வந்துட்டாங்க. சுருக்கமாக சொல்லிட்டேன். இது ஒரு பொறி பறந்ததுக்கு. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நீங்கள் முன்னாடி நீங்கள் சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த சஸ்டைன்டு டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் அதில் ரிலீஸ் ஆனது இன்டர்நேஷ்னல் லெவலில் 109 ஆர் 108 வந்து இந்தியா இண்டெக்ஸில் இந்தியாவோட மேலே இருந்தது. ரெண்டு இது மேலே இருந்தாங்க. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ பொதுவாகவே இவங்க ஷேக் ஹசீனா கடந்த 15 வருஷத்தில் இவங்களது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும்,
எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதாகட்டும், ஜிடிபி க்ரோத் ஆகட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இவங்களுக்கு அகென்ஸ்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னோ, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ், தென் ரொம்ப சர்வாதிகார போக்கு அந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு அகென்ஸ்டாக ஒரு மற்ற மக்கள் மத்தியில் இருக்குது. மக்கள் அப்படிங்கிறச்ச சார் ஒரு ஆட்சியை எடுத்துட்டாலே 50 பேர் 60 பேர் 100க்கு 60 பேர் இந்த ஆட்சியை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, 100க்கு 30 பேர் 35 பேர் அது ஆட்சியை இது பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்போ இந்த எலெக்ஷனில் வரதும். எலெக்ஷன் டெமோக்ரஸின்னு வரும்பொழுது எலெக்ஷன் எப்படி ஜெயிச்சு வராங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஆட்சியை கொடுக்குறாங்க. இது வந்து எல்லா இதுலேயுமே இருக்கும் சார். புரட்சியை பார்க்குறச்சு ஈரானில் 1980s அந்த இவரை மக்கள் புரட்சினால் நாட்டை விட்டு ஓடி போனார். தென் பிலிப்பைன்ஸ் அதில் மார்க்கோஸ் மக்கள் புரட்சினால் வெளில போடினார். ஸ்ரீலங்காவில் மக்கள் புரட்சி நடந்தது. இந்த ராஜபக்ஷ ஃபேமிலி அவங்க எல்லாமே பிரசிடென்ட் ராஜபக்ஷ கோய்ப் அவரும் வெளில போனாங்க. ஆனால் எந்த கண்ட்ரிலையும் அசைலம் கிடைக்கல. தென் திரும்பி வந்துட்டாங்க. அதே மாதிரி இப்போது ஸ்ரீலங்கா இட் இஸ் கம்மிங் பேக் டு நார்மல். இது அப்போ ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது அப்படின்னா, இந்தியா அதனுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் சார், நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு புரட்சியை வெடிக்கிறது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நியர்பை எந்த கண்ட்ரிக்கு போகலாம், எந்த கண்ட்ரிக்கு போனால் நம்மளுடைய வாழ்வாதாரம் அட்லீஸ்ட் ஒரு டெம்பரவரி பீரியடுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே போகிறாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு வருவாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் விக்ரம் ரணில் சிங்கே அவர் வந்து பொறுப்பு எடுத்துட்டு நல்லபடியாக கொண்டு போனார். மெயினாக இந்தியா பொருளாதார 1 பில்லியன் கிரெடிட் லைன் கொடுத்து அவங்களை நல்லபடியாக கொண்டு வந்தது. அதே இதை இந்த தடவையும் இந்த பங்களாதேஷோடையும் நடக்கும்பொழுது இதில் சோ மெனி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது சார் இன்டர்நேஷ்னல் லெவலில். இதை வந்து பங்களாதேஷ் ப்ராப்ளம். இப்போ ஹசீனா அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்க ஹசீனாவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அசைலம்னு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், உடனே புதுசாக வர அரசாங்கத்துக்கு இந்தியா அரசாங்கம் மேலே வெறுப்பு வரும். என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு. நமக்கு புதுசாக வர அரசாங்கத்தோட நெய்பர், ஏன்னா நம்ம நெய்பரிங் கண்ட்ரி, நமக்கு அந்த பக்கத்தில் உட்காந்து சைனா பார்த்துட்ருக்காங்க. சைனாவோடு இவங்க ரீசெண்டாக சைனா போயிருக்காங்க. ஷேக் ஹசீனா சைனாவில் போயிட்டு அவங்க வந்து நிறையா இந்த எக்கனாமிக் இதுவாகட்டும், தென் டிஃபென்ஸ் சைடாகட்டும், எல்லா இதுலேயும் அக்ரிமெண்ட் எல்லாம் இவங்க எனாக்ட் பண்ணிருக்காங்க. மெயினாக வந்து சைனா வந்து தே டேக் அட்வான்டேஜ் இவங்களோட ஒரு டிஃபென்ஸ். 2 விஷயங்களில் சொல்லணும். இது வந்து ஒரு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி அப்படின்றது ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதை அப்படி சுருக்கி பார்க்க முடியுமா? இன்னொன்று, சைனா பாகிஸ்தான் இவங்கெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, இந்தியா இதை கவலையோடு பார்க்குற இடத்துக்கு தள்ளப்படுது. அந்த கோணத்தை எப்படி? அதாவது இடஒதுக்கீடுனா நம்ம ஊரில் சொல்கிற இடஒதுக்கீடு மாதிரி புரிந்து கொண்டு அதை பார்க்க வேண்டியதில்லை. சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்பட்டவர்கள் என்ற ஒரு வரையறையை வைத்து அதன் அடிப்படையில் நம்ம வந்து இடஒதுக்கீடு என்று கடைப்பிடிக்கிறோம். இப்போ அங்கே அப்படி இல்லை. இது வந்து 71 போரில் ஈடுபட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு தான் இங்கே பிரச்சனை, மற்ற இடஒதுக்கீடு அல்ல. அவங்க யாரை வச்சிருக்கிறாங்கன்னா, அப்படி வச்சிருக்கிறது அவாமி லீக் கட்சிக்காரர்களுக்கு சலுகை கொடுப்பதற்கான. கட்சிக்காரங்க போர் முடிஞ்சு 50 வருஷம் கழிச்சோம். அப்போ தன் கட்சிக்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொள்வதற்கு இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. அதில் நீதிமன்றம் தலையிட்டுச்சு, ஓரளவு கொடுத்துச்சு. ஆனால் இந்த மாணவர்களோ அவங்களுடைய போராட்டக்காரர்களோ இடஒதுக்கீட்டிலிருந்து தொடங்கிய போராட்டமே தவிர அதை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவங்க போராடல. இப்போ கடைசியாக இந்த ஆண்டு ஜனவரியில் தான் தேர்தல் நடந்துச்சு. தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவரை வீட்டில் அடைச்சி வச்சுட்டாங்க. எல்லா விதத்திலும் ஒரு கட்டுப்பட்ட ஒரு தேர்தல். அது ஒரு காம்படேட்டிவ் அத்தாரிட்டேரியனிசம், போட்டிக்கு இடமளிக்கக்கூடிய தன்வல்லாட்சியம், ஒரு எதேச்சாதிகாரம். போட்டி இருக்கும், தேர்தலும் இருக்கும், ஒரு எலக்ட்ரல் ஆட்டோக்ரஸி. புத்தின் நடத்தினார்ல, ருஷ்யாவில் புத்தின் தேர்தல் நடத்தலையா, சீனாவில் தேர்தல் நடக்கலையா, பர்மாவில் இராணுவ ஆட்சியாளர்கள் அவ்வப்போது தேர்தல் நடத்திக்கலையா? இந்த தேர்தல் நடத்துறதுனாலே ஜனநாயகம் ஆகிட முடியாது. மோடி நடத்துறது கூட தேர்தல் நடத்தினார், அதனாலேயே ஜனநாயகம் ஆகிடுறதில்லை. அதை ஒரு எந்தெந்த வழியில் கட்டுப்படுத்தணும், எப்படி ஆணையத்தை தங்கள் கைக்குள்ளே வைத்துக்கொள்ளணும், எப்படி நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தணும், எப்படி இடி சிபிஐ மற்றவற்றை பயன்படுத்தணும், இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு கண்ட்ரோலாக நடத்திக்கிறது. தங்களுக்கு ஒரு லெஜிட்டிமசி உலக அரங்கத்தில் வாங்கிக்கணும். அதே நேரத்தில் வந்து தாங்கள் ஆட்சிக்கு வருவதையும் உறுதிப்படி. இது வந்து இதில் ரொம்ப மோசமான உதாரணம் வங்கதேசம். இப்போ இதில் ஒரு செய்தி நம்ம மீண்டும் சொல்கிறோம். சீனா, பாகிஸ்தான், அமெரிக்கா, உலகத்தில் இன்றைக்கி ஒரு பலதுருவ உலகம்.
எல்லாவற்றுக்கும் ஒரு அமெரிக்காவை மட்டும் சொல்ல முடியாது, எல்லாவற்றுக்கும் ஒரு சீனாவை மட்டும் சொல்ல முடியாது, எல்லாவற்றுக்கும் ஒரு ருஷ்யாவை மட்டும் சொல்ல முடியாது. இருதுருவ உலகம், அப்புறம் ஒரு துருவ உலகம், அப்புறம் பல துருவ உலகம் என்று மாறி கிடக்குது. பொருளியல்ல சீனா முந்திக்கு இருக்குது, இராணுவ வல்லமையில் அமெரிக்காவும் ருஷ்யா முந்திக்கு இருக்கிறாங்க. அணு ஆயுதங்களை சேகரித்து வச்சுட்டாலே அது வலிமை வாய்ந்த அரசுன்னு அர்த்தமும் ஆயிடாது. எத்தனையோ அணு ஆயுதங்களை சேகரித்து வச்சிருந்த சோவியத் யூனியன் தான் உள்முரண்பாடுகளால் தகர்ந்து விழுந்துச்சு. அணு ஆயுதங்கள் எந்த நாட்டையும் பாதுகாக்காது, எந்த வல்லரசும் ஆயுதங்களை கொண்டு தன்னை நிறுத்தி கொள்ள முடியாது. இங்கே என்ன கேள்வின்னா, இவர்கள் எல்லாருக்கும் இதில் ஒரு அக்கறை இருக்கும், அவங்களுக்கு சார்பான சில சக்திகள் இருப்பாங்க, தவிர்க்கவே முடியாது. ஆனால் இதை வைத்து மொத்த புரட்சியை நம்ம கொச்சப்படுத்திடக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் விளங்கி கொள்ளலைன்னு அர்த்தம். இப்போ ருஷ்யாவில் ஒரு சோஷலிசத்தின் பேரால் ஒரு அரசு நடந்துச்சு, அதை மக்கள் போராட்டத்தில் வீழ்த்தினாங்க. வீழ்த்தினதுனாலேயே அது அமெரிக்காவின் தூண்டுதலால் நடைபெற்றது என்று அவங்களே குற்றஞ்சாட்டல. இவர் கோர்பச்சேவ் அப்படி குற்றஞ்சாட்டினாரா? ருஷ்யாவில் அமெரிக்கா தலையிட்டு தூண்டிடுச்சு, அமெரிக்காவுக்கு ஆசை ருஷ்யா தகர்ந்தால் நல்லது என்று அவங்க நினைக்கிறாங்க. அதுபோல தான் ஒவ்வொரு நாட்டை பற்றி நம்ம பார்க்கணும். இது அகக்காரணங்களால் உள்முரண்பாடுகளால் எழுந்திருக்கிற ஒரு புரட்சி. இதில் பல நாடுகளுக்கு அக்கறை இருக்கும், ஆனால் ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தெளிவு பெற்ற வரலாற்று கண்ணோட்டம் கொண்ட ஒரு மாணவர் குழு தலைமை தாங்கி நடத்துகிறாங்க. அதனால தான் அவங்க தெளிவாக, நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் ஏதோ எதிர்க்கட்சி இருக்கிறாங்க. இப்போ இலங்கையில் என்ன நடந்துச்சு, கோட்டபய விரட்டினாங்க, உடனே ரணில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாத ஒரு ஆள், அவரை கொண்டுட்டு கோட்டபயாவினுடைய கட்சி கொண்டு உட்கார வைக்கிறாங்க. ஏன் உட்கார வைக்கிறாங்க? அவங்களுடைய பாதுகாப்புக்கு இப்படி ஒரு ஆள் வேணும், இதை கொண்டு சஜித் பிரேமதாச கையில் ஒப்படைச்சாச்சுன்னா நமக்கு ஆபத்து என்று உட்கார வைக்கிறாங்க. இன்றைக்கி நாளைக்கு தேர்தல் வரப்போது அவர் ஆதரிக்க மாட்டாங்க, அவருக்கு ஒன்றும் லாயக்கில்லைன்னு தூக்கி எறிஞ்சிடும். அவங்களே ஜெயிக்க பார்ப்பாங்க, அவங்க தான் திருப்பி வர்றதுக்கு பார்ப்பாங்க, முடியுமான்னு பார்ப்பாங்க, இல்லை இதை விட பொருத்தமான ஆள் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. இங்கேயும் அப்படி தான், உங்களுக்கு பலருக்கு பல அக்கறைகள் இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் இது ஒரு மக்கள் புரட்சி என்பதை அங்கீகரித்து அதற்கான சமூக காரணங்கள் இருந்தன என்பதை ஒத்துக்கணும். ஒன்று மட்டும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லணும், இந்த பொருளாதார வளர்ச்சி, ஏற்றுமதி, குறியீடுகள் எல்லாமே பேசுகிறோம். ஒரு காத்திரமான பொருளாதாரம் என்பது எப்படி இருக்கணும்? அது உழவு தொழில் இரண்டையும் போற்றுவதாக இருக்கணும். உள்நாட்டு மக்களின் வாங்கும் திறனை சார்ந்த தொழில் வளர்ச்சியாக இருக்கணும். ஏற்றுமதி சார்ந்த தொழில் வளர்ச்சிகள் எங்கேயுமே இப்படி தான் ஆகும். நீங்கள் வங்கதேசமானாலும் சரி, இந்தியாவானாலும் சரி, இலங்கையில் என்னாச்சு, இதே கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி தான் சொன்னாங்க. ஐரோப்பிய நாடுகள் ஒரு சலுகையை குறைச்ச உடனே தொழில் படுத்துடுச்சு, இங்கேயும் அப்படி தான் உங்களுக்கு. அதனால் இது அல்ல முக்கியம், ஏற்றுமதி என்பது ஒரு அம்சம், பொருளாதாரத்தில் ஒரு அம்சம். அது அப்படி இருக்கு, அப்படியே அதை மட்டுமே நம்பி இருந்துடக்கூடாது. திரு பேராசிரியர் ராமு மணிவண்ணன் அவருடைய கோணத்தை கேட்கலாம். சார், இது மாணவர் கிளர்ச்சியுடைய உச்சம். இன்னொரு கோணம் பங்களாதேஷ்க்கு மாணவர் கிளர்ச்சின்றது ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, அந்த ட்ரெடிஷன் இன்னமும் 2 தலைமுறை தாண்டியும் அரசியலில் மாணவர்கள் தலைமை தாங்கி புரட்சி செய்யக்கூடிய ஒரு தன்மை தொடர்றது பாராட்டத்தக்க ஒன்று அப்படின்னு எழுதக்கூடிய சமூகவியலாளர்கள் இருக்கிறாங்க. ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தெளிவு பெற்ற மாணவர் தலைமைன்னு திரு தியாகு வர்ணிக்கிறார். அங்கே நடந்திருக்கிறது அமளி துமளி கிளர்ச்சியா இல்லை பக்குவப்பட்ட ஒரு மக்கள் புரட்சின்னு சொல்கிறதா? இதை நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? நீங்கள் முதலில் கூறிய கருத்து பங்களாதேஷ் அரசியலில் ஒரு விடுதலை போராட்டம், பிறகு வங்காள மொழி சார்ந்த ஒரு நீண்ட ஒரு வரலாறு மாணவர் போராட்டத்திற்கும் மாணவர் தலைமைக்கு நிச்சயமாக வங்காளதேசத்தினுடைய அரசியல் வரலாற்றில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு இடம் இருக்கின்றது, அதுக்கு ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதே போல் இந்த போராட்டம் கிளர்ச்சி என்பதை விட இவர்களுடைய ஒரு தொடர் போராட்டங்கள், மாணவர்களுடைய ஒரு அரசியல் போராட்டம், அதோடு மட்டுமில்லாமல் வங்காளதேசத்தின் அரசியலை பார்த்தீர்களால் ஜனநாயகத்திற்கான ஜனநாயக அரசியல் என்று சொன்னாலும் கூட இந்த சர்வாதிகார போக்கும் ஜனநாயகமும் ஒரு முரண்பிடித்து நடக்கின்ற ஒரு அரசியல் களமாகும். ஒரு பிடியில் மதவாத சார்ந்த ஒரு அரசியல், மற்றொரு பிடியில் இராணுவ அரசியல், மூன்றாவது தளத்தில் அரசியல் கட்சிகளுக்கிடையே இந்த இராணுவத்தை யார் ஒரு நிலைப்பாட்டில் இராணுவத்தை பயன்படுத்துவது அல்லது இராணுவத்தை எதிர்ப்புறமாக இருக்கிறது. இப்பொழுது தியாகு ஐயா அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு இது பக்குவப்பட்ட நிலை என்பதை நாம் இன்னும் ஓரிரு வாரங்கள் அல்லது 2 நாட்கள் பொறுத்து தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால்
கடந்த ஓரிரு ஆண்டுகளாகவே வந்து வங்காளதேசத்தின் பொருளாதாரத்திற்கான பின்னடைவுகள், நான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி என்பதை விட வந்து அவர்கள் கூறியபடி வந்து வெறுமனே ஏற்றுமதியை மட்டுமே நம்பி ஒரு பொருளாதாரத்தை நாம் வந்து ஒரு கணிப்பு செய்வது தவறு என்பது மட்டுமல்லாமல், கடந்த தேர்தல் ஜனவரி மாதம் நடந்த தேர்தலில் நடந்த முரண்பாடுகள், அதனுடைய எதேச்சதிகாரம், இவை அனைத்துமே வந்து இந்த சர்வாதிகார போக்குக்கான ஒரு பாதையை நாம் வந்து தெளிவாக பார்க்க முடிகின்றது. முகமது யூனிஸ் போன்ற தலைவர்கள், அவர் ஒரு ஜனநாயகவாதி, அதோடு வந்து சமூகத்தில் ஒரு மிக மிக முக்கிய ஒரு பங்களிப்பானவர். அத்தகைய ஒரு மனிதர் கூட வந்து ஏதோ ஒரு வகையில் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியில் தொடர் தவறுகள் நடந்து வருகின்றது என்பது வந்து அனைவருமே ஒரு பார்வையாகத்தான் இருந்து வருகின்றது. இந்த இடஒதுக்கீடு என்பது வந்து இந்த இடஒதுக்கீடை ஷேக் ஹசீனா அவர்கள் கூட வந்து இது ஒரு ராஜதந்திர ரீதியாகவும் அவர்களுடைய கட்சிக்காக வந்து நான் இந்த இடஒதுக்கீடு என்ற கொள்கையே அவர் சிறுமைப்படுத்தியதாக தான் நினைக்கின்றேன். இடஒதுக்கீடு என்பது வந்து சமூக ரீதியாக ஒரு பொருளாதாரம், சமூக ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு விடுதலை போராட்டத்திற்காக ஒரு பெரிய எண்ணத்தோடு அவர் செய்திருந்தால் கூட அதன் அடிப்படையில் அவருடைய கட்சியை சார்ந்த 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை சார்ந்த குடும்பத்தினருக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அவருடைய கட்சி கட்டமைப்பை சார்ந்த ஒரு நோக்கில் தான் இது சென்று கொண்டிருக்கின்றது. ஆதலால் மாணவர் போராட்டத்திற்கு நியாயப்படுத்துவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த வங்காளதேசத்தின் அரசியலை பொறுத்தவரையில் இன்ற 3 தளங்களையும் கடந்து, ஒன்று இராணுவம், ஒன்று அரசியல் கட்சிகளுடைய ஒரு போக்கு, அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாணவர்களுடைய எழுச்சி என்பது ஒரு இடைக்கால அரசாங்கத்திற்கு ஒரு சரியான ஒரு இடைக்கால அரசு என்று சொல்லும் பொழுது வந்து இன்றைக்கு பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட நிலையில் வந்து இடைக்கால அரசு இந்த இடைக்கால அரசு இந்தியாவை நோக்கி எத்தகைய பார்வைகள் இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று வந்து ஷேக் ஹசீனா அவர்களுடன் நமக்கு வந்து ஒரு நீண்டகால நட்பு, நேசம், நாடு கடந்த ஒரு நேச நட்பு என்று வரலாற்று ரீதியான ஒரு நட்பும் இருக்கின்றது. அதில் வந்து இந்த 3வது தளத்தில் இருக்கின்ற நாடுகள், அது ஐரோப்பிய கண்டத்தை சார்ந்த நாடுகளாகட்டும், இங்கே யுனைடெட் கிங்டம் சொல்லப்படுகின்ற இங்கிலாந்து ஆகட்டும், அல்லது USA அமெரிக்கா போன்ற நாடுகள்கிட்டம், இரண்டுமே அமெரிக்காவும் அவருடைய விசாவை வந்து ரத்து செய்துவிட்டது. யுனைடெட் கிங்டம் இந்த யூகேவும் அவருடைய விசா தருவதற்கான சரியான காரணங்கள் வந்து எங்களுக்கு தெரியவில்லை என்பதை விட வந்து அவர்களால் வந்து அந்த சரியான காரணத்தை வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 3ஆவதாக அவர் சொல்லுகின்ற காரணம், நீங்கள் வந்து முதலாவதாக எந்த நாட்டுக்கு செல்கின்றீர்களோ அந்த நாட்டிலேயே நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு புகலிடம் தேடுவது சரியானது என்று சொல்லும் பொழுது இந்த ஒட்டுமொத்த மேற்கத்திய உலகம் கூட வந்து இந்தியாவை நோக்கி ஒரு நகர்வை ஏற்படுத்துகின்றது. 2ஆவதாக வந்து இது சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் ஒரு. ஆதலால் இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்பது வந்து இந்த வேறு நாடுகளின் ஒரு அரசியல் போக்கும் இப்பொழுது வந்து அனைவருமே இந்தியாவை நோக்கி இது வந்து இந்தியா வந்து இந்த வங்காளதேசத்தின் உள்நாட்டு பிரச்சனையை தீர்வு காண வேண்டுமா, அல்லது அவர் இப்பொழுது வந்து இந்தியாவில் வந்து தங்கியிருக்கும் பொழுது இந்த புகலிடம் தருவதா அல்லது நிராகரிப்பதா என்பதை இந்தியா போன்ற நாடுகள் தீர்மானிக்க வேண்டும். அதனால் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பே கூட தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் உள்நாட்டு பிரச்சனையாக நாம் பார்த்த ஒரு வெளியுறவு கொள்கையில ஒரு பாண்டித்யம் பெற்றவங்களோ சொல்லிட்டு இருக்கிற விமர்சனம் என்னன்னா நிலைப்பாடுகள் உருவாகி இருக்கின்றது. இது ஒரு கவலைக்குரிய ஒரு நிலைப்பாடு இந்திய அரசாங்கத்தை பொறுத்த மட்டில். அதே சமயத்தில் வந்து இந்த இடைக்கால அரசாங்கம் என்று அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய சூழலில் அந்த இடைக்கால அரசாங்கத்து யார் தலைமை ஏற்கக்கூடும், அந்த இடைக்கால அரசாங்கம் ஒரு ஜனநாயக கட்டமைப்போடு உருவாக வழிவிடுமா, பாராளுமன்ற தேர்தல் மட்டும் நடக்க 3 மாத காலத்திற்குள் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படுமா, அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கேட்கின்ற கோரிக்கைகளில் முக்கியமானது ஒன்றாக வந்து இந்த அரசியல் தேர்தல் சார்ந்த ஒரு சீர்திருத்தங்களை கூட கொண்டு வர வேண்டும். நீங்கள் வந்து இந்த தேர்தலை நீங்கள் அறிவித்து விட்டால் சீர்திருத்தங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இடைக்கால அரசாங்கம் ஒரு 3 மாத காலத்திற்கு மேலாக இராணுவ ஆட்சிக்குள் பிடியில் சென்று விட்டால் இவர்கள் திரும்பவும் வந்து ஒரு ஜனநாயக பாதைக்கு திரும்புவது கடினம்.
இந்த எல்லா குழப்பங்களுக்கும் மத்தியில் வந்து இந்தியா தொடர்ந்து இதுக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் வந்து நாமே தேடி கொண்டு வந்த பிரச்சனையாக நன்றி நாம் நன்றி திரு பார்க்கவில்லை. ராமமணி. ஆனால் திரு சீனிவாசன் ரமணி, இந்திய பாராளுமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட இதை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். ஒரு வேறு நாட்டு பிரச்சனை, அவங்க வந்து இந்தியாவில் தஞ்சம் புகுறாங்க, நம்மோட ஒரு பார்டரில் இருக்கிற பார்டர் ஷேர் பண்ணுற ஒரு நாடு, அண்டை நாடு, இதனுடைய அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது இங்கேயும் அதனுடைய தாக்கம் இருக்கும். ஒன்று மேற்கு வங்கத்தில் இப்போவே பிஜேபிக்கும் திரிணாமுலுக்கும் உள்ளூரில் அரசியல் வார்த்தை போர் இதை ஒட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறத்தில் வந்து எதிர்க்கட்சிகளும் வெளியுறவு கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சொல்கிறது வந்து ஒரு அண்டை நாடுகளோடு ஒரு சுமூகமான உறவு அப்படின்ற ஒன்றை மெயின்டைன் பண்ணுறதுல இந்த அரசு தோற்றுவிட்டது. அது இலங்கை பிரச்சனையிலையும் தப்பாக கையாண்டாங்க, மாலத்தீவும் கையை விட்டு போச்சு, நேபாளமும் இவங்க கண்ட்ரோலில் இல்லை, சைனாவோட மோதல், பாகிஸ்தானோட மோதல், இப்போ பங்களாதேஷும் அந்த பட்டியலில் சேருது. வரக்கூடிய அரசு இந்தியாவுக்கு ஒரு நேசமான அரசாக இருக்காது. ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட்னாலும் சரி, இடைக்கால அரசு வந்தாலும் அது இருக்காது. இப்படி இதில் இன்னமும் கவனமாக இந்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். பட் அது வந்து இந்த இஷ்யூ வந்து முதல்ல வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் சார். நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எப்படி பாதிக்க போகுதுன்னு பார்க்குறத விட ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு கட்டம் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்களோட மெயின் டிமாண்ட் என்ன, ஷேக் ஹசீனா வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஷேக் ஹசீனா இப்போ கண்ட்ரி விட்டு போயாச்சு. இப்போ அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு வந்து அதில் ஒன்றும் ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ வந்து இன்றைக்கி வந்து பிரசிடெண்ட் வந்து பார்லிமெண்ட்டை கலைச்சிருக்காரு. ஸோ கான்ஸ்டியூஷன் பிரகாரம் 90 டேஸ்க்குள்ளே எலெக்ஷன் நடந்தாகணும், ரைட்? இப்போ வந்து ஸ்டூடெண்ட் மூமெண்ட்டில் சில லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வெறும்னா வந்து இந்த ரெஜியூம் போயிட்டு இன்னொரு ரெஜியூம் வரணும், நாங்கள் வந்து அது எங்களோட டிமாண்ட் இல்லை. முதல்ல ஜஸ்டிஸ் வேணும். இந்த லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் நடந்த சம்பவத்துக்கு ஜஸ்டிஸ் வேணும் ஒன்று. ரெண்டாவது ஒரு செக்ஷன், அதாவது ஒரு டீச்சர்ஸ் அசோசியேஷன், அவங்க என்ன ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்கன்னா, ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பல டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி கொண்டு போவாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து இந்த ஆர்மி சீஃப் என்ன சொன்னார்னா, நாங்கள் பல்வேறு கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதில் ஆனால் அவாமி லீகை அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணலை. அவங்க பிஎன்பியோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பிஎன்பி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க டயலாக் ப்ராசஸில். இப்போ ஜாத்திய பார்ட்டி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது தவிர முகமது யூனஸ் சார் ஒரு நோபல் ராயல்ட்டை வந்து அட்வைசராக வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத சுச்சுவேஷன். இப்போ வந்து இப்போ பார்லிமெண்ட் கிடைச்சதுனால 90 டேஸ்க்குள்ளே எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் நடந்ததுன்னா அதில் அவாமி லீக் ஓட ரெப்ரசன்டேஷன் இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ முதல்ல வந்து இந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் லீடர்ஷிப் வந்தால் தான் இதை நமக்கு மேற்கொண்டு என்ன நடக்கும்னு தெரியும். இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் இன்வைட் பண்ணிருக்காங்க, அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணும். இன்டரிம் கவர்மெண்ட் வரப்போகிறதா, இன்டரிம் வந்ததுன்னா அது வந்து ஒரு மிலிட்ரி பியூரோக்ராட்டிக் இன்டரிம் கவர்மெண்ட் இருக்குமா, இல்லை சிவில் சொசைட்டி, அதாவது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் மற்றும் லாயர்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இன்டலெக்சுவல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு குழுவும் ப்ளஸ் பியூரோக்ராட்ஸ் அண்ட் ஜுடிஷியரி, இந்த மாதிரி ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் இருக்குமா, இதெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம இது எந்த பக்கம் போகும்னு தெரியறதுக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இதில் வந்து இப்போ இந்தியாவோட ரோல் என்ன இருக்கணும்னா, நம்ம வந்து பல செக்ஷன்ஸோட பேச்சுவார்த்தை நடத்தணும். ஐ மீன் நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பல செக்ஷன்ஸோட பேச்சுவார்த்தை நடத்தணும். இப்போ ஆனால் நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட வியூ. ஏன்னா இன்டர்ஃபியர் பண்ண இப்போ இருக்கிற ஆக்ரோஷம். ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருது சார். இந்தியாவுக்குள்ளே அவங்க ஹசீனா வந்திருக்காங்க. இந்தியா அசைலம் கொடுக்கும். பட் இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு உறவு நம்ம பங்களாதேஷோட புதிய ஆட்சி அமைக்க போகிறது, அவங்களோட எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறச்ச எல்லா அண்டை நாட்டும் எடுத்துங்க. பங்களாதேஷ் எடுங்க, ஸ்ரீலங்கா எடுங்க, மால்டீவ்ஸ் எடுங்க, மியான்மர் எடுங்க, எல்லா கண்ட்ரியோடைய அண்டை நாட்டோட நேபாள் எடுங்க. இந்தியா வந்து அதனுடைய ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் தி இன்ஸ்டெபிலிட்டி
திறமில்லாத ஒரு இந்த தன்மை பங்களாதேஷில் எந்த அளவுக்கு இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்குறச்ச சைனாலேருந்து அக்ரெஷன், சைனாவுடைய ப்ராப்ளம் வரலாம். சைனா பங்களாதேஷை புதிய கட்சி ஆட்சி அமைக்க போகிறது. அதோடு இவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு டிஃபென்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து மெயின்லி பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அந்த இது மூலம் இவங்க சைனா வந்து பங்களாதேஷ்குள்ளே கொண்டு வந்து பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா மொத்தமாக இந்தியாவை வளைக்கலாம். அதனால் இந்தியா ஒரு சூப்பர் பவர் தான், இருந்தாலும் எடுத்தேன் கவுத்தன்னு அக்ரஷன் இதில் இந்தியா போக முடியாது. அதனால் அண்டை நாடு எல்லாரோடையும் அரவணைச்சிட்டு போகணும். மெயினாக ஸ்ட்ராங் மிலிட்டரி டைஸ் ஆகட்டும், எக்கனாமிக் டைஸ் ஆகட்டும். அண்ட் இப்போ பங்களாதேஷோடையும் 1008 மன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். 1971 பங்களாதேஷுக்கு மெயினாக கொண்டு வந்தது நம்ம இந்தியா தான். இருந்தாலும் பங்களாதேஷோட புதிய கட்சியோட நல்ல முறையில் ஆட்சி அமைச்சு பண்ணும். நன்றி சார், நன்றி. திருப்தியாக நம்ம இதிலிருந்து என்ன படிப்பினையை உலகம் கற்றுக்கொள்ளணும், இந்தியா கற்றுக்கணும் இந்த கழகத்தை? முதல்ல உங்களுக்கு தஞ்சம் கொடுக்குற விஷயத்தில் ஒரு தவறும் இல்லை. ஷி ஹேஸ் எ ரைட் டு சீக் அண்ட் கெட் அசைலம். யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இந்தியாவும் ஒப்பமிட்டிருக்கு, இந்த நாடுகள் எல்லாமே ஒப்பமிட்டிருக்கு. இதை உடனடியாக இந்த புதிதாக உருவாகக்கூடிய இப்போ நிறைய நம்ம ஊடகங்கள் வந்து இராணுவ ஆட்சிங்கிறாங்க. மாணவர்கள் தெளிவுபடுத்திட்டாங்க, இராணுவத்தின் கையிலும் ஆட்சியை கொடுக்க மாட்டோம். இல்லை பங்களாதேஷ் தேசிய கட்சி போன்ற எதிர்கட்சிக்கிட்டே இல்லை, அவங்களெல்லாம் சிறையில் இருக்கிறவங்களை விடுதலை செஞ்சுருக்காங்க, அது வேறு செய்தி. அவங்க முன்மொழிந்திருக்கிறது முகமது யூனுஸை தான் அவங்க முன்மொழிந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பிரசிடென்ட் இருக்கிறார், எலெக்டட் பிரசிடென்ட் இஸ் தேட், இவங்க பிரைம் மினிஸ்டர் தான் இவங்க. எனவே புதிய அரசாங்கம் எப்படி வேணாலும் அவங்க வந்து அறிஞர்களை வைத்து மற்றவங்களை வச்சு அமைக்க போறாங்க. நீ வரக்கூடிய நாட்கள்ல தான் அந்த கவர்மெண்டோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அவசரப்பட வேண்டியதில்லை. ஆனா என்ன முக்கியம்னா எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் ஒரு நியாயமான சுதந்திரமான பொது தேர்தலை நடத்தி தான் அந்த அரசை தீர்மானிக்க போறாங்க. இந்த அங்கீகாரம் இல்லைங்கிறத 71 வங்கதேச விடுதலையை 25 ஆண்டுகளுக்கு மேலை நாடுகள் அங்கீகரிக்காமல் இருந்தாங்க. 80ஆம் வருடம் மாஸ்கோ ஒலிம்பிக் புறக்கணிக்கப்பட்டதற்கே வங்கதேசம் தான் அடிப்படையாக இருந்துச்சு. அதனால் வங்கதேசம் இல்லாமல் போயிடலை. எனவே இந்த புதிய அரசை அங்கீகரிக்கிறது, அதை வந்து தள்ளி போடுறது என்பதெல்லாம் தேவையில்லை. இது மக்கள் புரட்சி, அதை அங்கீகரிக்கிறது. என்ன படிப்பினைகள் ஒன்று மட்டும், அது மட்டும் நான் சொல்கிறேன். என்னன்னா, எவ்வளவு மோசமான எதேச்சாதிகாரத்தையும் எவ்வளவு தேர்தல் மோசடிகள் செய்து வென்றாலும் அதற்காக அதை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை என்ற படிப்பினை போராடுகிற அனைத்து மக்களுக்கும் உண்டு, இந்திய மக்களுக்கும் உண்டு, வங்கதேச மாணவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதுதான். நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.